தொடர்ச்சியாக பால் திருட்டில் ஈடுபட்ட ஒரு கும்பலை டெல்லி போலீசார் கைது செய்தனர். டெல்லி உத்தன் நகர் பகுதியில் பால் டெலிவரி செய்யும் ட்ரக்குகளை பின்தொடர்ந்து அவை நிற்கும் கடைகளுக்கு வெளியே இருந்து தொடர்ச்சியாக பால், தயிர் போன்ற பொருட்கள் திருடப்பட்டு வந்தன. இது வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு இடத்தில் பால் பொருட்கள் திருடப்பட்ட வீடியோ இணையத்தில் வெளியானது. இது குறித்து விசாரிக்க தனிப்படை அமைத்த டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். விகாஸ் நகர் பகுதியில் ஒரு ஆட்டோவில் போலீசார் நடத்திய சோதனையில் 14 காலி பால் பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அது குறித்து போலீசார் விசாரித்த போது ஆட்டோவில் இருந்த இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இருவரிடமும் தீவிர விசாரணை நடத்தியதில் அவர்கள் பெயர் மோஹித், ஆயுஷ்மான் என்பது தெரியவந்தது. மேலும் இருவரும் பால் திருடும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் எனவும் ரோஹிணி பிரேம் நகரில் அவர்கள் ஆட்டோவை திருடியதும் விசாரணையில் அம்பலமானது. பால் விநியோக மையங்களுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பால் பொருட்கள் இருவரும் திருடி தாப்டி, பிந்தாப்பூர் ஆகிய பகுதிகளில் விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. அவர்கள் திருடிய 2 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றினர். இந்த சம்பவம் உத்தம் நகர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.